நடிகர் சங்க கட்டடம் கட்ட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பொதுப்பாதையை ஆக்கிரமித்து கட்டடம் கட்டப்படுவதாக வழக்கு தொடுத்ததன் பின்னணியில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்டறியலாம். மகாலிங்கம், நடிகர் சங்க கட்டடம் கட்ட உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. வழக்கினுடைய பின்னணி என்ன? வழக்கில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னென்ன? சென்னை தியாகராய நகரில் 26 கோடி ரூபாய் செலவுல 4 மாடி கட்டடங்களுடன் நவீன வசதிகள் கொண்ட நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்காக அடிக்கல் என்பது நட்டப்பட்டது. இதற்கான அனுமதியும் பெறப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதை அடுத்து அதே பகுதியை சார்ந்த டி நகர் பகுதியை சார்ந்த ஸ்ரீரங்கன் அண்ணாமலை என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒன்று தொடுத்திருந்தாரு, பொதுநல வழக்கு. அந்த பொதுநல வழக்குல நடிகர் சங்கம் பொது பாதையை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிற புகாரை அந்த வழக்காளர் சொல்லியிருந்தாரு. இதை அடுத்து நீதிமன்றம் இது குறித்து விசாரணை செய்வதற்காக வழக்கறிஞர் கொண்ட ஆணையத்தை அமைச்சது. வழக்கறிஞர்கள் கொண்ட ஆணையம் உடனடியாக சம்பந்தமான விசாரணை நடத்த வேண்டும், ஆவணங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தது சென்னை உயர்நீதிமன்றம். இதற்கிடையில் தற்பொழுது நடிகர் சங்கத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்குல தொடர்ந்து பில்லர்கள் அமைக்கும் பணி தான் நடைபெற்று இருக்கு, கட்டடம் கட்டும் பணி இன்னும் தொடங்கல. அதனால தற்காலிகமா பில்லர் அமைக்கும் பணிக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளை முன் வச்சாங்க. ஆனா நீதிமன்றம் அவருடைய வேண்டுகோளை நிராகரிச்சிருச்சு. எந்த கட்டுமான பணியும் அடுத்த கட்ட உத்தரவு வரும் வரைக்கும், நீதிமன்ற உத்தரவு வர வரைக்கும் கட்டக்கூடாது அப்படிங்கிற தடையை தற்போது விதிச்சிருக்காங்க. இந்த வழக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு தற்பொழுது தள்ளி வச்சிருக்காங்க. எனவே ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் நடிகர் சங்கம் கட்டடம் கட்டுவதற்கான இடைக்கால தடை என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. மகாலிங்கம், இதுபோன்ற ஒரு கட்டடம் கட்டுவதற்கு முன்பாக மாநகராட்சி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த இடத்தை பார்வையிட்டு இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்திருக்க வேண்டும். அப்படியான ஆய்வு இந்த இடத்தில் செய்யப்படவில்லையா? நிச்சயமாக ஒரு கட்டடம் கட்டுவதற்கு முன்பாக பல்வேறு துறைகளிலிருந்து அனுமதி பெற வேண்டியது இருக்கிறது. இது கட்டாயம். சென்னையை பொறுத்த வரைக்கும் CMDA-விடமிருந்து அனுமதி பெற வேண்டும். 2 மாடிகளுக்கு மேல் போனால் CMDA, 2 மாடிகளுக்குள்ளாக இருந்தால் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி ஜோனல் அதிகாரியை அவர் அனுமதி கொடுத்தால் போதுமானது. இந்த விவகாரத்தில் சாலை சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதாவது பொது சாலையை நடிகர் சங்கம் ஆக்கிரமித்துள்ளது என்ற புகார் தான் இதில் இருக்கிறது. இது சம்பந்தமாக சென்னை மாநகராட்சி சார்பிலும் வழக்கறிஞர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி இது சம்பந்தமாக ஏற்கனவே தெளிவாக பல்வேறு விஷயங்கள், திட்டங்கள் எல்லாம், ஆவணங்கள் எல்லாம் தொடர்ந்து சரிபார்க்கப்பட்டது. அது போன்ற எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்று மாநகராட்சி தரப்பில் சொல்லப்பட்டதாக நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையிலும் நீதிமன்றம் ஆய்வு செய்வதற்காக வழக்கறிஞர் ஆணையர் இளங்கோ தலைமையில் அமைத்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதற்கிடையில் தற்பொழுது இந்த கட்டட அனுமதி கொடுக்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்தும் இந்த அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆணையம் விசாரணை நடத்தும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. எனவே ஜூன் 2ஆம் தேதிக்குள் இந்த ஆணையம் விசாரணை நடத்தும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு ஆணையம் கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நீதிமன்றம் அடுத்த கட்ட உத்தரவை பிறப்பிக்க வாய்ப்பிருக்கிறது. தொடர்பாக நடிகர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள்? பொது வழிபாதையை ஆக்கிரமித்திருப்பதாக வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதனால் நடிகர் சங்கத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எந்த ஒரு பொது பாதையும் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை, அப்படி செய்திருந்தால் எப்படி அனுமதி என்பது கொடுத்திருப்பார்கள் அதிகாரிகள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். இது விளம்பரத்திற்காக தொடுக்கப்பட்ட வழக்கு என்றும் நடிகர் சங்கத்தின் சார்பில் விவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் ஆவணங்களை எல்லாம் பரிசீலித்துவிட்டு நீதிபதி இது சம்பந்தமான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும், அதற்கான ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். எனவே இந்த ஆணையத்தினுடைய ஆய்வு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பொது பாதை ஆக்கிரமிப்பு என்பது சட்டவிரோதமானது என்று நீதிமன்றம் கருதுவதாகவும் நீதிபதி தெரிவித்திருந்தார். எனவே அடுத்த உத்தரவு வரும் வரை எந்த பணியையும் தொடங்கக்கூடாது என்று நீதிமன்றம் மிக தெளிவாக தற்பொழுது இடைக்கால தடை விதித்திருக்கிறது. தற்போது அந்த இடத்தில் யார் யாரெல்லாம் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? என்னென்ன கோணங்களில் அந்த ஆய்வு நடத்தப்படும்? எவ்வளவு தூரத்திற்கு சாலை ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக வழக்கில் குறிப்பிடப்பட்டிருந்தது? மகாலிங்கம், வழக்கமாக இது போன்ற சிவில் டிஸ்பியூட் என்று சொல்வார்கள், அதாவது நில சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நீதிமன்றம் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டும் என்றால் ஒரு வழக்கமாக ஆணையத்தை அமைத்து விசாரணையை நடத்த சொல்வார்கள். இது போன்ற பல வழக்குகளில் இது போன்ற ஆணையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது புதிதான ஒன்றல்ல. அந்த ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் என்பது சட்ட ரீதியாகவும் அதே போல கள அளவிலும் மேலும் பதிவுத்துறை அலுவலகங்களில் இருக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செய்யும். ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளினுடைய தகவல்களையும் பதிவு செய்யும் என பல்வேறு கோணங்களில் அந்த ஆணையம் விசாரணை நடத்தும். விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில்
அந்த ஆணையம் அறிக்கையை தாக்கல் செய்யும். எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அடுத்த கட்டமாக விசாரணை இருக்கும். கிட்டத்தட்ட இப்போது கொடுத்துள்ள புகாரின் அடிப்படையில் 33 அடி நீள சாலை என்பது முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக உண்மையாலுமே 33 அடி சாலை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதா, வருவாய்த்துறை ஆவணங்கள் என்ன சொல்கிறது என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும்.